மெடிடேஷன் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே புதுசு கிடையாது. இந்த காஸ்மிக் எனர்ஜி ரிசீவிங் மெடிடேஷன் நம்ம பண்ணியிருக்கோமான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. இப்போ நம்ம மெடிடேஷன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம ஆசிரமத்துல அந்த குடில். நீங்க அதை என்கிட்ட நீங்க விட்டீங்கன்னா நான் லீஸுக்கு அதை எடுத்துக்குவேன். அப்படியே ஒரு வேலையை போட்டு நான் எடுத்துக்குவேன். எனக்கு அந்த அளவுக்கு ஏன்னாங்க மெடிடேஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆளுகளுக்கு உள்ள போனோன்னா காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் ஆகுதான்னு தெரியும். எனக்கு அங்கே உள்ள போனோன்னா அவ்வளோ ரிசீவ் ஆச்சு. எனக்கு அவ்வளோ ரிசீவ் ஆச்சு. இந்த இடம் ட்ரை ஆகும், இந்த இடம் ட்ரை ஆகும். ஒரு இடத்துக்குள்ள போன உடனே இந்த இடம் கொஞ்சம் ட்ரை ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் இந்த இடத்துல வெட்னஸ் வந்துச்சு அப்படின்னா காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் ஆகிறதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது வெட்டா இருக்கு, அதுக்கு முன்னாடி ட்ரை ஆச்சுன்னு அர்த்தம். இல்லைங்க நான் இயற்கையாவே அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா நம்ம இயற்கையை தான் போய் பார்க்கணும். பட் நம்ம ஒரு இடத்துக்குள்ள போனோம்னா இந்த இடம் ட்ரை ஆச்சு அப்படின்னா அது அர்த்தம். இப்போ எனக்கு பேசி பேசி ட்ரை ஆயிருக்கு, அது வேற விஷயம். இப்போ நீங்க இப்படி உட்கார்ந்த உடனேயே இந்த பபிள்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், தாட்ஸ். இந்த தாட்ஸை போயிரு தயவு செய்து போயிருலாம் நீங்க சொன்னீங்கன்னா போகாது. பட் நீங்க வேற எது மேலேயாவது நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா தான் இந்த தாட்ஸ் போகும். அப்படி எது மேல கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிம்பிளிஃபைடா ஒரு விஷயம் என்னன்னா 5 நிமிஷம் தான் இதுக்கு ஆகும். உங்க பிரீத்திங் மேல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்க பிரீத்திங் மேல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது, அதாவது இயல்பான பிரீத்திங், டீப் பிரீத்திங் நான் சொல்லல, இயல்பான பிரீத்திங் மேல கான்சென்ட்ரேட் பண்றோம். ஸோ இது இயல்பான பிரீத்திங் சைக்கிள் ஸ்பீட்ல இருக்கக்கூடிய ஒரு கான்சென்ட்ரேஷன். இதை நீங்க அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ண பண்ண மைண்ட் வேற எங்கேயாவது போகும்போது இங்கிலீஷ்ல 3 வார்த்தை சொல்லுவோம், பி ஹியர் நவ், இப்பொழுது இங்கே மட்டும் இரு அப்படின்ட்டு. அப்போ மைண்ட் வேற எங்கேயாவது போகும்போது பி ஹியர் நவ் அப்படின்னு சொல்லி திரும்ப பிரீத்துக்கு கொண்டு வாங்க. கட் ஆகுது சொல்லி மறுபடியும் பிரீத்துக்கு கொண்டு வாங்க. இப்படி கொஞ்ச நேரம் பண்ண பண்ண என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பபிள்ஸா இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டே இருக்கும். அந்த பபிள்ஸ் எல்லாம் மறையறத நீங்க பாக்குறீங்க. இதுதான் மெடிடேஷனுடைய மிகப்பெரிய மகத்துவம். ரொம்ப வலுக்கட்டாயமா வைராகியமா தாட்குள்ள போகாம நீங்க பிரீத்ல மட்டும் இருந்ததுனால இப்ப அந்த பிரீத்தும் ஷார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒன்றும் ஆகல, ஆனா பிரீத் மேல இருக்கக்கூடிய கவனமும் கம்மியாகும். பிகாஸ் ஆல்பா லெவலுங்கிற ஒரு மைண்டுக்குள்ள இப்ப நீங்க போயாச்சு. ஸ்லோவா இந்த பிரீத் அப்படிங்கிறது கம்மியாகி கம்மியாகி இந்த லென்த்துக்கு வரும். யூசி, இந்த லென்த்துக்கு வந்த பிறகு இங்க போய் ஒரு மையப்புள்ளியா இருந்து அங்க ஒரு லைட்டா அது செட் ஆயிக்கும். இந்த நிலைக்கு பேரு தான் சமஸ்கிருதத்துல நிர்மல் ஸ்திதின்னு சொல்லுவோம். என்னன்னா தாட் அப்படிங்கிறதும் இல்லாத, பிரீத் அப்படிங்கிறதும் இல்லாத ஒரு அட்டகாசமான ஒரு மனநிலை. இந்த இடம் உங்களுக்கு ஒரு ஆண்டனா மாதிரி. நான் இதுல நீங்க ரிசீவ் பண்றது தான் காஸ்மிக் எனர்ஜி. காஸ்மிக் எனர்ஜிங்கிறது ஒரு தூங்கணும்னு நம்ம பிரிஸ்கா ஃபீல் பண்றது, ஒரு ரெஸ்ட் எடுத்தோன்னு நம்ம பிரிஸ்கா ஃபீல் பண்றது. அது எதனால நீங்க நினைக்கிறீங்க? அது பாடியோட அனாட்டமி ஃபங்க்ஷன் இல்லை. காஸ்மிக் எனர்ஜி கிடைக்குது நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கும்போது. காஸ்மிக் எனர்ஜி உங்களுக்கு எக்கச்சக்கமான சக்தியை கொடுக்குது. நான் the rain like cosmic energy is flowing on you. எப்போ தாட்ஸ் இல்லாம நீங்க உங்களை கட்டுப்படுத்தி மென்டலா பிசிக்கலா நீங்க ரிலாக்ஸ் ஆயிருக்கும் போது மட்டும்தான். இந்த காஸ்மிக் எனர்ஜி கிடைக்கும் போது 5 பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. பெனிஃபிட் நம்பர் 1, நாம நினைச்ச விஷயத்த நம்மளால ஈஸியா கண்டிப்பா செஞ்சு முடிக்க முடியுங்கிற ஒரு மனோபாவம் அப்படின்றது சைக்கலாஜிக்கலா கிடைக்கும். நம்பர் 2, இந்த காஸ்மிக் எனர்ஜிங்கிறது நம்மளுடைய எத்தரிக் நியூரான்ஸ் சொல்லுவோம். அதாவது வலைகள் மாதிரி நம்மளுடைய நரம்புகள் பின்னப்பட்டிருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஊடுருவி போகும்போது உடம்புக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாகும். இதுதான் எத்தரிக் ஃபார்ம் ஆஃப் த பாடி. நம்ம நர்வஸ் சிஸ்டம் நியூரான்ஸ் மாதிரி இப்படி வயரா இருக்கிறதுக்குள்ள காஸ்மிக் எனர்ஜி ஃப்ளோ ஆகுது. இதை நீங்க ஃபீல் பண்ண முடியும். உங்களால டெஃபினட்டா இதை நீங்க ஃபீல் பண்ண முடியும். கை இப்படி வச்சிருக்கீங்க இல்லையா, இப்படி கையை வச்சிருக்கும் போது உங்களுடைய 4 விரலும் 10 விரல் மாதிரி கனமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த எனர்ஜி இங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி எத்தரிக் ஸ்டேஜ்ல காஸ்மிக் எனர்ஜி நீங்க ரிசீவ் பண்ணும்போது உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்போ கொஞ்ச நேரத்துல இந்த கிராஃபிக்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரெட் பேட்ச், இங்க ஒரு ரெட் பேட்ச், வயிற்றுல ஒரு ரெட் பேட்ச்லாம் இருக்கும். காஸ்மிக் எனர்ஜி ஃப்ளோ ஆக அந்த ரெட் பேட்சஸ் எல்லாம் அப்படியே மாறி வரும். இப்படித்தான் நம்ம லைஃப் இருக்கு. உடம்புல பிரச்சனை, மைண்ட்ல பிரச்சனை, காஸ்மிக் எனர்ஜி நம்ம மேல ஃப்ளோ ஆகுறது இல்லை. காஸ்மிக் எனர்ஜி ஃப்ளோ ஆக விடாம இந்த பபிள்ஸ் எல்லாம் தடுக்குது. ஸோ என்னைக்கு நீங்க கட்டுப்படுத்தி இந்த பபுள்ஸ் எல்லாம் உடைச்சு
காஸ்மிக் எனர்ஜி உங்க மேல ஃப்ளோ ஆக விடுறீங்களோ அப்போ அது ஒரு அருவி மாதிரி உங்க மேல ஃப்ளோ ஆகி உங்க பாடியை ஃபுல்லா சரி பண்ணி கொடுக்கும். when this cosmic energy flows, உடம்புல இருக்கிற பெயின், உடம்புல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ், உடம்புல இருக்கக்கூடிய இம்பேலன்சஸ், அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். ஆனா இது எல்லாமே நடக்கிறதுக்கு மொத்தமா நம்மளுக்கு தேவைப்படுற டைம் 6 நிமிஷமோ 8 நிமிஷமோ தான். சோ அந்த 6 நிமிஷம் 8 நிமிஷம் அந்த காஸ்மிக் எனர்ஜி நீங்க ரிசீவ் பண்ணிக்கிறீங்க. ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம். சமணங்கால் போட்டு இப்படி கை வச்சு உட்காடுறீங்க, கொஞ்ச நேரம் பிரீத்திங் மேல கான்சன்ட்ரேட் பண்றீங்க, தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்ஓரியன்ட் ஆகும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு காஸ்மிக் எனர்ஜி கிடைக்க கிடைக்க இந்த மென்டல் அண்ட் பிசிக்கல் ரிலீஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். காலையில சார், ஏர்லி மார்னிங், நீங்க பிரம்ம முகூர்த்தத்தை ரொம்ப ஈஸியா பார்க்கக்கூடிய ஒரு பர்சன், பழக்கப்படுத்திட்டீங்க, ஏர்லி மார்னிங் செய்றீங்க. ஒரு நாள் அந்த குடில்ல போய் நீங்க உட்கார்ந்து செஞ்சு பாருங்க. ஏன்னா ஏர்லி மார்னிங் அப்படிங்கும் போது அந்த குடில் எப்படி நீங்க டிசைன் பண்ணிருக்கீங்கன்னா காஸ்மிக் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்பியர் மாதிரி போட்டிருக்கீங்க. இப்ப அந்த ஷீட் இப்படி ஸ்பியர் மாதிரி போட்டிருக்கீங்க. என்னைக்குமே இப்படி ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கும்போது டோம்ஸ்ல கரெக்ட் 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 அப்சல்யூட்லி வெரி குட் நாலேஜ். அதாவது மேல பாத்தீங்க அப்படின்னம்னா அந்த கலசம் வச்சிருப்பாங்க. அந்த கலசம் கூர்மையா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கோயில்ல கூர்மையா இருக்கிறது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த கலசத்துல காஸ்மிக் எனர்ஜி அப்படியே அழகா இதாகும். ஸோ அப்படிப்பட்ட காஸ்மிக் எனர்ஜி ஒரு டெய்லி ஒரு 8 நிமிஷம் அப்படின்ட்டு ஒரு மாசம் பண்ணி பாருங்க. அடுத்த பிப்ரவரி 23, 25 வரைக்கும் பண்ணி பாருங்க. யூ வில் ஃபீல் ஆல் திஸ். ஒரு மனசு சாந்தி கிடைக்கும். 5 பெனிஃபிட்ஸ் ஒரு பெனிஃபிட்ஸ் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ட்ராக் மாதிரி போயிட்டோம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் அப்படிங்கிறது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு மைண்ட் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது. செகண்ட் பெனிஃபிட் உடம்பு நல்லா இருக்கும். தேர்ட் பெனிஃபிட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பெனிஃபிட். என்னன்னா நம்மளுக்கு ஏஜ் ஆக ஆக நம்மளுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது வரும். 27 வயசு பையனுக்கும் அது வரும், 25 வயசு பையனுக்கு வரும். 25 வயசு பையன் என்ன நினைப்பான்? 21 வயசுல நம்ம இருந்த ஸ்ட்ரென்த்ல இப்ப இல்லையே. 30 வயசுல இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர் என்ன நினைப்பாரு? 25 வயசுல இந்த மாதிரி நம்ம இல்லையே. ஸோ இப்படி எல்லாருமே கன்கரண்டா யோசிச்சுட்டே இருப்போம். அந்த ஃபீலிங்கை இது தடுத்து நிறுத்தும். இப்ப நீ வாழ்றதுதான் சுபிட்சமான வாழ்க்கைங்கிற அந்த ஃபீலிங்கை கொடுக்கும். இதுதான் தேர்ட் அட்வான்டேஜ். ஃபோர்த் அட்வான்டேஜ், ஃபியூச்சரை பத்தின பயம் எல்லாம் நம்மளுக்கு வராது. ஏன்னா ஆசிரமம் இப்படியே இருக்கு, என்ன பண்றது, சரி இது வரைக்கும் நடத்திட்டு போன சக்தி இனிமேலும் நம்ம நடத்திட்டு போகுமே அப்படிங்கிற நல்ல ஃபீலிங் எல்லாம் உள்ளுக்குள்ள கல்டிவேட் ஆகும். அது ஃபோர்த் பெனிஃபிட். ஃபிஃப்த் பெனிஃபிட், வாழ்க்கை பிடிக்கும். எவ்வளோ டிஸ்ட்ராக்டிங்காக இருந்துச்சுனாலும் வாழ்க்கையை பார்த்தா பார்த்துக்கலாம், நம்ம வாழ்க்கை நம்ம டேர்ம்ஸ் தானே, நம்மளுக்கு பிடிச்சதை செய்கிறோம், வேண்டாம்னா இப்படி ஆயிடுது, தோத்து போனால் மறுபடியும் நம்ம ரீஜெனரேட் பண்ணிக்கலாம், இப்படி எல்லாம் எண்ணங்கள் தோண ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அதுதான் முக்கியமாக தேவை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கோர் டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே யூனிஃபார்மா லீடர்ஷிப்பை எப்படி தேர்ந்தெடுத்துக்கிட்டோமோ, இலாக்காக்களை எப்படி தேர்ந்தெடுத்துக்கிட்டோமோ, அதே மாதிரி இந்த காஸ்மிக் எனர்ஜி ப்ராக்டிஸையும் தேர்ந்தெடுத்துக்கோம். டெய்லி செய்யலாம். வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்குள்ள நீங்க ஞாபகப்படுத்திக்கோங்க, இன்னைக்கு காஸ்மிக் எனர்ஜி எக்ஸசைஸ் எல்லாரும் பண்ணீங்களா அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கோங்க. காலையில பண்ண முடியலன்னா சாயங்காலம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்ம இப்போ பேசின எல்லா விஷயமுமே கொஞ்சம் ஆர்கனைஸ்டா மைண்ட்ல இருக்குங்கிறது என்னுடைய ஃபீலிங். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சா? ஓகே.